ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு வியாழக்கிழமை காலையில என்னதான் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தாலும், அந்த சூரியன் வந்து பார்த்தா தான் நம்மளுக்கு ஏதோ வந்து நல்லா இருக்கிற மாரி தெரியுது. அந்த மாரி தான் ஒரு 2, 3 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் சூரியன் நேத்து தான் வந்த மாரி இருந்தது. எங்க வீட்ல மழை பெஞ்சாலே இந்த போர்ட்டிகோலாம் வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா நச நசன்னு இருக்கும். நாய்ங்கலாம் வேற இருக்கா, அதெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும். எப்ப இந்த மாரி வெயில் வரும் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். வெயில் வந்த பிறகு தான் எனக்கு ஏதோ பார்க்கறதுக்கே வீடா வீடா அந்த மாரி இருந்தது. நானும் ஒரு சில வீடியோஸ்ல வந்து சொல்லிட்டேன். மாடி தோட்டத்துல வந்து செடி அந்த அளவுக்கு இல்ல. இருந்த ரோஸ் செடிலாம் வந்து இறந்து போச்சு அப்படின்ட்டு. இருந்தாலுமே ஒரு சிலர் வந்து மாடி தோட்டத்த வந்து காட்டுங்க. எனக்குமே ஐடியா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. மாடி தோட்டத்த வந்து காட்டுற அளவுக்கு என்கிட்ட செடி எதுவுமே இல்ல. 2டே 2 ரோஸ் செடி மட்டும் தான் இருக்கு. அது கூட மல்லி, முல்லை, பெரண்டை, அதுக்கப்புறம் துளசி செடி நெறையா இருக்கு. சங்குப்பூ இருக்கு. மத்தபடி பார்த்தீங்கன்னா நெறையாவே இல்ல. உங்களுக்கு வீடியோல ஒரு டைம் காட்டுறதெல்லாம் என்னமோ மாடி தோட்டத்துல வந்து நெறையா இருக்கிற மாரி தெரியுது. நான் வந்து நெறையா இருந்தா கண்டிப்பா வந்து காமிக்கிறேன். இன்னும் வேணும் டீட்டெயிலா காமிக்கிறதுனாலும் காமிக்கிறேன். ஏன்னா செடி அந்த அளவுக்கு இல்ல. எல்லாத்துலயுமே அந்த துளசியோட விதை விழுந்து, துளசி செடி தான் நெறையா வந்து இருக்கு. கேட்டவங்களுக்காக சொல்றேன். நாளைக்கு வேணா வந்து கண்டிப்பா வந்து காமிக்கிறேன். காலையில வந்து பார்த்தீங்கன்னா, டீ வந்து போட்டு குடுத்துட்டு, அஸ்வினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது நெத்தியில வந்து காலையிலேயே வந்து கலாய்ச்சிட்டு இருந்தேன். நெத்தியில இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தா அங்கேயும் வந்து விபூதி போட்டுக்கோப்பா அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து காலையிலயும், ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, நெத்தி, கழுத்து எல்லாமே வந்து விபூதி போட்டுக்கிட்டே தான் இருப்பா. இன்னைக்கு கொஞ்சமா ஆவாரம் பூ எடுத்துட்டு வந்தேன் இல்லையா, அது வந்து ஒண்ண விட்ட ஒரு நாள் வந்து சுடு தண்ணில டீ மாரி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருக்கு. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அசதியா, டயர்டா ஒரு மாரியா உடம்பு வலிக்கிற மாரி இருந்தா, இந்த டீ போட்டு குடிக்கிறதுனால அதெல்லாம் எதுவுமே தெரியல. நல்லா சுறுசுறுப்பா இருக்கிற மாரி தோணுது. எனக்கு என்னவோ! அது வந்து நம்ம நெனைக்கிறதுல இருக்கா? இல்லன்னா அந்த டீயாலயா என்னன்னு தெரியல. அங்கருந்து கொஞ்சம் பூ தான் எடுத்துட்டு வந்தோமா, அத வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்டின்றதுக்காக ஒண்ண விட்டு ஒரு நாள் வந்து போட்டு குடிச்சிட்டு இருக்கேன். அது மாரி உடம்பு ஒரு மாரி டயர்டா இருக்குன்னா, நீங்க குளிக்கிற தண்ணீல கல்லுப்பு வந்து ஒரு 4 கல்லுப்பு அந்த மாரி போட்டு வந்து குளிங்க. அதனால நான் இப்ப வந்து ஒரு 2, 3 நாளா அந்த மாரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு. அதனால தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு சமைக்கிறப்ப என்ன சொல்லிட்டே சமைச்சுட்டு இருந்தேன்னா, என்னடா இது கடிகார முள்ளு வந்து ஒரே சுத்து ஒரே சுத்திருச்சா என்னன்னு தெரியல. அவ்ளோ சீக்கிரம் வந்து டைம் ஆயிப்போச்சு. எப்படின்னே தெரியல. எப்பவும் போல 7:30 மணிக்கு தான் கிச்சனுக்குள்ள வந்தேன். கடகடன்னு டைம் ஆயிப்போச்சு. நேத்தே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அந்த வெள்ள பூசணிக்காய் வந்து அந்த அம்மா வீட்லருந்து எடுத்துட்டு வந்தேன்னா, அத வச்சு கூட்டு வச்சிடலான்ட்டு. வாழ போட்டா இந்தந்த காய்கறிலாம் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதில பாவக்கா, அவத்திக்கீரை, அதுக்கப்புறம் சொரக்காய் இதெல்லாம் வெண்பூசணிக்காய் சமைக்கலாமா? வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதெல்லாம் சமைக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாரா, சரி சமைக்கலாம் அப்படின்னு சமைச்சிருந்தேன். எப்பவுமே ஸ்கூலுக்கு 9 மணிக்கெல்லாம் கரெக்ட்டா வந்து வண்டி ஏறிடுவானுங்க. இன்னைக்கு 9:10 ஆயிப்போச்சு. டைம் ரொம்ப லேட்டா அனுப்பிட்டோம் போல இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இளநீ வந்து பக்கத்து வீட்ல 2 இளநீ குடுத்தாங்க. அது இளநீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத விட எனக்கு அந்த அதில இருக்கிற வழுக்க இருக்கு இல்லையா? அதெல்லாம் எனக்கு பிடிக்குன்றதால உடனே வந்து எனக்கு வெட்டி குடு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி குடுக்க சொல்லியிருந்தேன். ஆசை ஆசையா இளநீய வந்து குடிச்சிட்டு, இதில வழுக்க இருக்கும் சாப்பிடலான்னு பார்த்தா, அது வந்து அரை தேங்கா போல இருக்கு. இருந்தாலும் அத விடாம வந்து அதையும் வந்து உடனே உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் எழுந்திரிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இலை போட்டு சாமி படைச்சு முடிச்சிருந்தோம். இன்னைக்கு டே இப்படி தான் போச்சு.